கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது மீறுதல் எல்லாமே பாவம்தான் என்று சொல்லுகிறது. அதாவது நான் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை வாசித்தேன், which one is against the word of God is sin. நல்லா கவனிச்சு பாருங்க, எது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறதோ அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருந்தும் வேதத்தில் ஒரு சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான பாடம், சில மீறுதல்கள் பாவமாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீசர்கள் பசியாய் இருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க, ஓய்வு நாள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரத்யேகமாக தேவன் ஒரு நாளை நியமித்திருந்தார். 6 நாட்கள் நீ வேலை செய்து கொள்ளலாம், ஆனால் 7வது நாள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஓய்வு நாள். அதில் நீ யாதொரு வேலையும் செய்யக்கூடாது, நீ பிரயாணம் பண்ணவும் கூடாது, உன் சொந்த பேச்சை பேசக்கூடாது. இப்படி ஒரு கற்பனையை ஆண்டவர் தமது ஜனங்களுக்கு கொடுத்து அதை கை கொள்ள வேண்டும். அதை எவன் ஒருவன் கை கொள்ளாமல் மீறுகிறானோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டு இருந்தார். அப்படி இருக்க இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் பழைய ஏற்பாட்டு காலம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து சென்ற பிறகு அப்போஸ்தலர்களின் காலம்தான் புதிய ஏற்பாட்டு காலமாக இருக்கிறது. ஆனால் நமது புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தை இணைத்திருக்கிறபடியினால் நாம் இயேசு வாழ்ந்த காலத்தை புதிய ஏற்பாட்டு காலம் என்று நினைக்கிறோம். நல்லா கவனிக்கணும், இயேசு பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆகவே தான் அங்கே ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயத்தில் சென்று அவர் பிரசங்கித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களை, இப்பொழுது நீங்கள் கவனித்து பாருங்கள், ஒரு ஓய்வு நாளிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களோடு கூட பயிர் வழியே நடந்து போகிறார். அங்கே சீசர்களுக்கு பசியாக இருக்கிறதினால் அந்த வயலில் இருக்கிற கதிர்களை கொய்து அதை நிமிட்டி அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இதை பரிசேயர்கள் பார்க்கிறார்கள். பார்த்த பரிசேயர்கள் சொல்லுகிறார்கள், ஓய்வு நாளிலே உம்முடைய சீசர்கள் செய்யத்தகாதவைகளை செய்கிறார்களே, அவர்களை நீர் கண்டிக்க மாட்டீரா அல்லது தண்டிக்க மாட்டீரா என்று பரிசேயர்கள் இயேசுவினிடத்தில் வாக்குவாதம் செய்கிறதை பார்க்கிறோம். நல்லா கவனிக்கணும், ஓய்வு நாளில் ஒருவேளை செய்யக்கூடாததை தான் அங்கே செய்தார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் இயேசு மாறுத்தரமாக அந்த பரிசேயர்களுக்கு சொன்னதை கவனித்து பாருங்கள். தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் செய்ததை நீங்கள் மறந்து விட்டீர்களா? பரிசுத்த அப்பமாகிய தேவ சமூகத்து ஆசாரியர்களை தவிர வேறு ஒருவரும் சாப்பிடக்கூடாத அந்த அப்பத்தை தாவீதும் அவனோடு கூட இருந்தவரும் சாப்பிட்டு குற்றமற்றவர்களாக இருந்தார்களே. இப்போ ஆண்டவர் தன்னுடைய சீசர்களுக்கு ஆதரவாய் பேசுகிறார். ஒருவேளை குற்றத்தை மூடுகிறார் என்று சொல்லாமல் அங்கே அது எப்படிப்பட்ட காரியம் குற்றமாகிறது, எப்படிப்பட்ட காரியம் குற்றமாகாது என்று சொல்லி அங்கே பரிசேயர்களுக்கு அவர் விளக்கி காண்பிக்கிறார். இங்கே ஒரு மனிதன் பசியாய் இருக்கிறான், அவனுடைய பசியை ஆற்றுவதற்காக கதிரை கொய்து சாப்பிடுவது பாவம் அல்ல, அது அவனுடைய அத்தியாவசிய தேவை. ஆக அவனுடைய தேவை சந்திக்கப்படுகிறதுக்கு அடுத்த காரியத்தை குற்றமாக தீர்க்கக்கூடாது என்று சொல்லுவார். இதற்கு ஆதாரமாக நீங்கள் பழைய ஏற்பாட்டு கால புஸ்தகத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு விசை பெலிஸ்தியர்களுக்கும் சவுலுக்கும் இடையில யுத்தம் நடக்கும் பொழுது பெலிஸ்தியர்கள் மடங்கடிக்கப்படுகிற வரைக்கும் யாரும் யாதொன்றையும் ருசி பார்க்கக்கூடாது என்று சவுல் கர்த்தர் மேலே ஆணையிடுவான். அப்படி யாராகிலும் ஒருவன் புசித்தால் அவன் சாக வேண்டும் என்று சொல்லுவான். அந்த நாட்களிலே யோனத்தான், சவுலின் குமாரனாகிய யோனத்தான் வழியிலே போகும்பொழுது ஒரு தேன்கூட்டிலிருந்து தேன் ஒழுகி கொண்டிருக்கும். அதை தன் ஈட்டியின் முனையினால் குத்தி அவன் சாப்பிட்ட பொழுது அவன் கண்கள் தெளிவடைந்தது என்று சொல்லி, இப்பொழுது பாருங்கள், இந்த காரியத்துக்காக யோனத்தான் சாக வேண்டும் என்று சவுல் சொல்லுவான். ஆனால் ஜனங்கள் சொல்லுவார்கள், இல்லை இல்லை இல்லை, இன்றைக்கு தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார், இது யோனத்தான் சாகக்கூடாது என்று ஒருமனப்பட்டு தேவ ஜனங்கள் சொன்னதினால் அன்றைக்கு யோனத்தான் கொல்லப்படாமல் பாதுகாக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரமாணத்தை மீறுகிறது எல்லாம் பாவம்தான். ஆனால் சில காரியங்கள் அதனுடைய கடைத்தொகையை ஆராய்ந்து பார்க்கிறார்கள். இந்த காரியம் எதற்காக செய்யப்பட்டது? நன்மை செய்வதற்காக அல்லது ஒருவருடைய தேவை சந்திக்கப்படுவதற்காக செய்யப்பட்டதென்றால் அது குற்றமாக எண்ணப்படாது, அது பாவமாக எண்ணப்படாது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், ஒரு ஓய்வு நாளிலே உன் வீட்டில் இருக்கிற ஆட்டுக்குட்டி கிணற்றுக்குள் விழுந்தால் நீ அதை தூக்கிவிட மாட்டாயா? ஆகவே ஓய்வு நாளிலே நன்மை செய்வது சரிதான் என்று சொல்லுவார்.
அப்படியானால் கவனிங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மீறுதல் எல்லாம் பாவமாய் இருந்தாலும் சில மீறுதல் பாவமாக தேவனால் அங்கீகரிக்கப்படவில்லை. இதை எதுக்காக நான் பிரசங்கிக்கிறேன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருகிற தேவ பிள்ளைகள் எதில் இடருவாங்க தெரியுமா? ஒரு ஊழியக்காரனை பார்ப்பாங்க, அவர் ஒரு சின்ன தப்பு செஞ்சிட்டாருன்னா, தப்பு செஞ்சிட்டாரு அதை ஊதி பெருசாக்கி ஒரு நீதிமான அநீதிமானாக மாற்றி விடுவார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் கவனித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீட்ட பேசிகிட்டு இருக்கார். சீசர்கள் வந்து பார்க்குறாங்க, அவர் பெண்ணோடு பேசுகிறாரா, ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் ஒருத்தனும் என்ன பேசுகிறீர், ஏன் பேசுகிறீர் என்று அவரிடத்தில் கேட்கலை. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஒருவரை நேசிப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்கிற தவறு கூட உங்களால் மன்னிக்கப்படும். நீங்கள் ஒருவரை வெறுப்பீர்கள் என்று சொன்னால் அவர் செய்கிற நன்மை கூட உங்கள் பார்வைக்கு குற்றமாய் தோன்றும். ஆகவே வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு எல்லாரிடத்திலும் நீங்கள் குற்றம் கண்டுபிடித்து கொண்டிருப்பீர்கள்னா ஒருவரிடத்தில் நீங்கள் அன்பு செலுத்த முடியாது, அன்பு கூற முடியாது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிற சுபாவத்தை விட்டுவிட்டு நீங்கள் நன்மை செய்ய படியுங்கள். அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதமும் பிரீதியுமாய் இருக்கும். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உமது அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், உமது பலத்த கரத்தில் எங்களை வெறுமையாக்குகிறோம். உம்முடைய பரிசுத்த முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும். இந்த செய்தியின் மூலமாக உமது பிள்ளைகளோடு பேசி அவர்கள் ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.